நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் யாரை வந்து அடையும்? மூத்த பிள்ளையவா, இளைய பிள்ளையவா, அல்லது ஒரே பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையவா, இல்லை வீட்டில் இல்லை ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கிறதுனா ஆண் குழந்தையை சென்றடையுமா, பெண் குழந்தையை சென்றடையுமா? இந்த கவலை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம செஞ்சது நமக்கு வந்தால் பரவாயில்ல, ஆனால் பெற்றவங்க செய்கிற பாவம் நமக்கு வந்தால் எப்படி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? இந்த பாவம் யாரை போய் அடையும் அப்படிங்கிறத நம்முடைய மார்க்கம் சம்பந்தமாக சொல்லப்படுற அந்த கர்மாவை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெற்றவங்க செய்கிற கர்மாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டி செய்கிற கர்மாவாகட்டும், அது நமக்கு வராது. என்னடான்னு கூட ஆச்சரியமாக இருக்கலாம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. யார் ஒருவர் வினையாற்றுகிறாரோ அவ்வினையை அவர்தான் தீர்க்க முடியும். அவருக்கு பதிலாக இன்னொரு ஆத்மா வந்து அதை அனுபவிக்க முடியாது. இது ஆராய்ந்து பார்க்கும்போது கிடைக்கின்ற விஷயம். அதனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த பிறப்பின் ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். என்ன நடக்க போகுது, எல்லாம் ஜாதகம் அது இதுன்னு பார்த்து கொஞ்சம் வேணால் அவங்களால கணிச்சிட முடியுமே தவிர, இன்னது இந்நேரத்தில் இன்னாருக்கு நடக்கும் என்பதை யாராலும் கணித்து கூற முடியாது. அது இறைவனால் மறைக்கப்பட்ட ரகசியங்கள், மறைப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அடியேன் குறிப்பிடுவதுமே கூட. பெற்றவங்க செய்கிற பாவமோ புண்ணியமோ யாருக்கு போகாது அப்படின்னா குழந்தைகளுக்கு போகாது. ஏன் இப்படி உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரவர் செய்தது அவரவருக்கு தான். அப்போ அடியேன் வந்து ஒரு புண்ணியத்தை செய்கின்றேன், ஒரு பாவத்தை செய்கின்றேன், இந்த ஜென்மா எனக்கு முடிவடைகிறது, இந்த உயிரான இந்த உடலை விட்டு போய்விடுகிறது, என் பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் அங்கே இருக்கும். எது அந்த ஆன்மாவை தொடர்ந்து இருக்க போகிறது. ஆன்மா பரிசுத்தமானது, இன்னும் நமக்கு தெரியும். இந்த உடலில் இருந்து செய்த கர்ம வினை அப்படிங்கிறது அந்த மூட்டை அதனுடன் இருக்க போகின்றது. இப்போ ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்கள் நிறைய பாவம் செய்கிறார்கள், புண்ணியம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ அவர்கள் செய்த பாவத்தின் பலனை அவர்கள் கண்ணார பார்க்க வேண்டும் அப்படிங்கும் போது, அல்லது புண்ணியத்தின் பலனை, அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சுருக்காங்க, அந்த பலனை அவங்க கண்ணாலையும் பார்க்கணும். ஏன்னா சில விஷயங்கள் இருக்கும் போதே சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாறும். நம்ம இதுக்காக சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. வாழும் போதே சொர்க்கமும் நரகமும் ஏற்படும். தன் குழந்தைகள் நன்றாக வாழ்வதை பார்த்து அது சந்தோஷம் சொர்க்கத்துக்கு இணையானது. தனது தலைமுறை சில இடங்களில் பாதிப்படைவதை பார்த்து வருந்துகிறோம்னா அது நரகத்துக்கு ஈடானது. அது நிகழ்காலத்திலே நடக்க வேண்டும் என்று இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது உங்களுடைய புண்ணிய பலனின் காரணமாக பிறப்பதல்ல. மாறாக அந்த ஜீவன் இதற்கு இணையான, அதாவது உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை இவ்வளவு வசதியாக இருக்க வேண்டும், இவ்வளவு நன்மைகளை பெற வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது அந்த அளவிற்கான புண்ணியம் பாவம் செய்த ஒரு ஆத்மாவானது உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும், அவ்வளவுதான். ஏன்னா உயிர்கள் அனாதி, எண்ணற்றவை. இன்னும் இந்த பிறப்பு கிடைக்காமல் இருக்கின்ற உயிர்கள் ஏராளமாக இருக்கும். திருமூலர் பகவான் சொல்லும் மாதிரி அந்த உயிர்கள் வந்து அனாதியானது. இன்னொன்று வந்து இறைவன் அந்த தத்துவங்களை எல்லாம் கூட்டி இந்த உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். இது சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு தெளிவாக புரியும். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அடியேன் என்ன பாவம் புண்ணியம் செய்தேனோ அதற்கு தகுந்தாற் போலத்தான் அடுத்த பிறவி என்று உண்டு இருந்தால், அந்த வகையிலே ஒரு புண்ணியம் செய்த தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த உயிரானது அங்கு சென்று பிறக்கும். அடியேன் செய்த வினையைத்தான் அடியேன் அனுபவிப்பேனே தவிர, அடியேன் பெற்றவர்கள் செய்ததை அடியேன் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தத்துவ ரீதியாக நீங்கள் ஆராய்ந்தால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இதில் என்ன ஆகிடும்னா, அவங்க அப்பா செஞ்சார் மகன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அப்பா செஞ்சதை அவங்க அப்பா இன்னொரு ஜென்மத்தில் அனுபவிப்பார், இல்லைன்னா அதை பார்ப்பதன் மூலமாக அனுபவிப்பார். ஆனால் அந்த குழந்தை அனுபவிக்கிறது அப்படின்னா இது தத்துவத்தின் அடிப்படையில் அடியேன் குறிப்பிடுவது. இந்த உயிர் முன் ஜென்மம் என்று ஒன்று இருந்திருந்தால் அந்த ஜென்மத்தில் இப்பொழுது அனுபவிக்க வேண்டிய விஷயத்திற்கு ஈடான புண்ணியத்தை அது செய்திருக்கும். அதனால தான் வந்து சொகுசாக பிறக்கிறது. சில உயிர்கள் எல்லாம்
இந்த இருக்க ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்து ரொம்ப சொகுசாக இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அது முன்னாடி ஜென்மத்தில் அவ்வளோ புண்ணியம் அவர்கள் செய்திருப்பார்கள். அதே போலத்தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது பிறரை சார்ந்து இருந்தாலுமே கூட நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான விளைவு. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்பொழுதுமே உங்களால் பிற உயிர்களுக்கு உண்மையாக இருக்க முடிகிறது, தேவையானவற்றை செய்ய முடிகிறது, அந்த புண்ணிய பலன்களை உங்களால் உருவாக்க முடிகிறது அப்படின்னா வாழ்கின்ற காலத்திலே நீங்கள் ஒரு பெரிய நிலையை அடைவீர்கள். எல்லாருமே சொல்றது, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு அந்த கஷ்டத்திலும் அந்த நிலை குலையாமல், கஷ்டம் வந்திருக்கே அப்படின்னு தடுமாறாமல், தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து புண்ணிய பலன்களை உங்களால் சேர்த்து கொள்ள முடிகிறது, தர்மம் செய்ய முடிகிறது. அப்படிங்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் ஒரு பஞ்சு மாதிரி பறந்து போயிடும். இறைவன் நீங்கள் வாழும் பொழுதே அதற்கான வாய்ப்புகளை தருவார். எல்லாத்தையும் அவர் எழுதி அனுப்புறதெல்லாம் இல்லை, இன்னார் இப்படிலாம் அப்படி கிடையாது. நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தான தர்மங்கள் செய்கின்றோம், பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோம், பிறருக்கு துன்பமே நினைப்பது இல்லை. நம்ம துன்பமே நினைக்கல, நம்மளுக்கு எல்லாருமே துன்பமே நினைச்சிட்டு போறாங்க. நீங்க மனசுல துன்பம் நினைக்கல அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு காலகட்டம் நம்ம அனுபவிக்க வேண்டியவற்றையெல்லாம் அனுபவித்த பிறகு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். அடியேன் மீண்டும் சொல்வது, நாம் செய்தால் நாம் தான் அனுபவிக்க முடியும். நாம் என்ன செய்தோமோ அதை நாம் அனுபவிக்கணும். நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சுருக்கோம், நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். அப்பா செஞ்ச புண்ணியத்தை வாய்ப்பே கிடையாது. அப்பா இன்னொரு ஜென்மம் எடுத்தோ அல்லது நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவதன் மூலமாகவோ அவர் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கலாம். அம்மாவும் அப்படித்தான். மாறாக நீங்கள் செய்த பாவத்தை உங்கள் குழந்தை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா அப்படிலாம் கொடுத்தா அது தவறான கணக்காயிடும். அந்த கணக்கு நமக்கும் தெரியாது. நம்ம செஞ்சது இன்னொரு ஆத்மா எப்படி அனுபவிக்க முடியும்? அதற்கு பதிலாக அந்த அளவுக்கு ஒரு மூட்டையை வைத்திருக்கக்கூடிய குழந்தையானது அங்கே பிறக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தாய் தந்தையர் செய்கின்ற பாவமும் புண்ணியமும் மகனுக்கு போய் சேருமா, மகளுக்கு போய் சேருமா அப்படின்னா அதற்கான விடையை நீங்களே யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.